Tips to maintain successful feeding. பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றதே ஒரு டஃப்பான ஜர்னி சொன்ன மாதிரி. ஸோ இனிஷியேட் பண்ணிட்டோம், அதை வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா அம்மா வந்து கம்ஃபர்டபுளா ஃபீட் பண்ணும். ஸோ பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் லேச்சிங், அதாவது அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். குழந்தைய வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் லைன பாடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு பிரெஸ்ட் மேல குழந்தைய சாஞ்சு வச்சுட்டு வாய் ஃபுல்லா திறந்து இருக்கணும். நிப்பிளோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் குழந்தையோட வாய்க்குள்ள இருக்கணும். நிப்பிள் மட்டும் இல்லாம நிப்பிள சுத்தி உள்ள ஏரியோலான்னு சொல்லுவோம், அந்த கருமை நிறமான பகுதி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து வாய்க்குள்ள போகணும். குழந்தையோட கீழ் உதடு வந்து நல்ல விரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் லேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அம்மாவுக்கு பிரெஸ்ட் ரிலேட்டடா பெயினோ கிராக் நிப்பிளோ வராது. பேபியும் அடிக்குவேட்டா நல்லபடியா ஃபீட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த பொசிஷன் ஒழுங்கா இல்லாம அவங்க சாஞ்சிட்டு முதுக சப்போர்ட் பண்ணாம அவங்களே ஒரு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா தன்னால என்ன ஆகும், அம்மாவுக்கு வலி வர ஆரம்பிக்கும், டிஸ்கம்ஃபர்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இரிட்டபிளா ஆவாங்க. ஸோ பேபியும் வந்து பால் ஒழுங்கா வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் வில் அகெயின் காஸ் இன்ஜுரி டு த மதர்ஸ் பிரெஸ்ட் in the form of cracked nipple, mastitis அந்த மாதிரி வரும். ஸோ ப்ராப்பர் latching is very important. அதோட ஒரு சின்ன டிப் நான் சொல்ல விரும்புறது, எப்பவுமே ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்நாக், ஒரு ட்ரிங்க், மேபி ஒரு பனானா, ஒரு லிட்டர் தண்ணி, இல்ல ஒரு 2 கிளாஸ் பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு ஃபீட் பண்ணும்போது இட் வில் பி இன்னும் பெட்டர். ஏன்னா கொடுக்குற அளவு மில்க் வந்து போதுமானதா இருக்கா இல்லையான்ற கன்ஃபியூஷன் நிறைய விமனுக்கு வரும் இனிஷியல் டேஸ்க்கு. ஸோ தாராளமா நம்மளும் ஹைட்ரேட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணும்போது பேபிக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பிரெஸ்ட் மில்க்ல 99% மேல வந்து தண்ணி தான் இருக்கு. ஸோ ஹைட்ரேட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கும் போது யூ அண்ட் யுவர் பேபி வில் பி வெரி குட்.